அன்றைக்கி நான் போகிறார் பசுபதி. விடிகால 5 மணி வரைக்கும் ஷூட்டிங் நடந்தது. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் படுக்கிறேன். படுத்தா ஒரு 1/2 அன் ஹவரில் ஆரம்பம் பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா நைட்டு கேமரா ஓடி இருக்குது. மானிட்டரில் படம் தெரிஞ்சுது, ஆனால் நெகட்டிவில் எக்ஸ்போஸ் ஆகுது. ஆனால் நைட் ஷூட் பண்ணுறது எதுவுமே எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படியே எல்லாமே வந்து கை பசி நிற்கிறாங்க. எனக்கு ஒரு லாஸ்ட் நாள் ஷூட்டிங். ஸோ எக்ஸ்போஸ் ஆச்சா இல்லையானே தெரியல. ஏன்னா அங்கே தவறுதலாக கிளாம்பு மூடிட்டுருக்கேன். மாற்றி மானிட்டருக்கு கொண்டு ஒரு மானிட்டர் டிவிஸுக்கு வந்துடுச்சு. ஆனால் ஃபிலிப்புக்கு எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ அதை வந்து இந்த தப்பு டிஜிட்டல் நடக்காது. அதெல்லாம் டிஜிட்டல் மோர் கம்ஃபர்ட். மற்றபடி கேமரா மேலே சொல்கிறாங்க லாட்டிடியூட் நிறையா இருக்குது, அதோட வேல்யூஸ் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் அது உழைப்பு முடிஞ்சிச்சு. அது இல்லை. இந்த கடைசி படம் தனி ஒருவன். அதுதான் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ ப்ரொடக்ஷனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த 30 டேஸில் முடிக்க வேண்டியது இன்கேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் நீங்கள் வந்து அவசர அவசரமாக படம் எடுத்து முடிச்சிருவீங்களா? அந்த ஷார்ட் குறிப்பிட்ட ஷார்ட் அவசர அவசரமாக முடிச்சிருவீங்களா இல்லை எப்படி? இல்லை அதான் மற்ற ஹாலிவுட்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. இந்த ஹாலிவுட்ல ஷார்ட்டை நீங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை இங்கே சரியாக செட் ஆகலைன்னா சத்தியபாமா அதோட எக்ஸ்ட்ரீல ஒரு ஷார்ட்டு எழுதணும் பிளான். இப்படி எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் பிளானே வச்சுருக்காங்க. நான் என்ன பண்ணேன், ப்ரொடக்ஷன் பண்ணேன். இப்போது புறம்போக்கு படம் பெரிய பட்ஜெட் எடுத்து ப்ரொடக்ஷன் பண்ணேன். அது என்ன பண்ணேன், ஆல்டர்னேட்டிவ்ல ஜெயில் செட்டு போட்டேன். ஃபுல்லாக செட்டு ஃபுல்லாக என் கண்ட்ரோல். அதுக்குள்ளே எல்லா பகுதியும் பண்ணி வச்சிட்டேன். ஹீரோ வீடு வேறு இது பண்ணால் கூட அங்கே செட்டு உள்ளே செஞ்சு வச்சுட்டேன். இது ஆர்யா வந்து ஆர்யா எடுப்பேன், விஜய் சேதுபதி தான் விஜய் எடுப்பேன். நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ தான் நான் முடிஞ்சுது. இது நடுவில் இயற்கையாக மழையில் வந்து சில நாள் கஷ்டமாச்சு. மழை பண்ணால் கூட இன்டர்வியூ போவேன். அதுவும் முடியும். கடைசி நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் சந்திக்க வேண்டியது. அவசர அவசரமாக எடுத்துன்னு எனக்கு தேவை. அது வந்து கிடைக்காத ஷாட் ஒரு தான் சொல்லணும். இயற்கையில் வந்து படம் நான் கிட்டத்தட்ட 2 ஷெடியூல் முடிச்சுட்டேன். ஆனால் படம் ஸ்டோரி நேரேஷன் வந்து ஷாம் கப்பலில் வரணும், இங்கே ஹீரோயின் நிற்கணும். அந்த ஷாட் எடுக்கவே முடியல. ஏன்னா அதுக்கு வந்து எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுறது, வெறும் ஜூம் லென்ஸ் வந்து பத்தலை. ஆனால் ஜூம் லென்ஸ்லாம் போய் ஆகணும். ஜூம் எந்த டெலி போடணும், எவ்வளோ வைடுன்னு பார்த்து அந்த ஜூமில் எடுத்து போயிடணும். என் கையில் இருந்து வெறும் பழைய A3 கேமரா தான், ஒரு கேமரா தான். புறம்போக்கில் நான் 5 கேமரா ஷூட் பண்ணேன், வசதி இருந்தது. அப்போ எனக்கு ஒரு கேமரா தான். 2-3 இடத்துல வேறு நிறைய கொஞ்சம் வெளியிருந்து வேறு பார்ப்பீங்க. இதுக்கு எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் தீர்மானிக்கிறது இல்லை, எல்லாத்தையும் ப்ரொடக்ஷன் தீர்மானிக்கிறது. இப்போ ஏற்கனவே நான் பண்ண படங்களால் ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லும்போது ஹீரோ ஆர்யாவும் சரி, விஜய் சேதுபதி சரி, ஷாம் சரி, அவங்க என்னுடைய ஸ்கிரிப்டை நம்புறாங்க. நான் சொல்லப்போனால் ஸ்கிரிப்டோட நான் ஃபுல்லாக சொல்லலை, என்ன நம்புகிறாங்க. அப்போ நானும் 3 ஹீரோவும் சேர்ந்த உடனே அது ப்ராஜெக்ட் ஆகிடுது. ப்ராஜெக்ட் எங்கேருந்து உருவாகுதுன்னு அப்படியே உருவாகுது. ப்ராஜெக்ட் உருவானோடனே 4-5 கம்பெனி எனக்கு கேட்டாங்க. 4-5 கம்பெனி எனக்கு கேட்டதில் யூடிவி ஒரு நல்ல ஒரு கார்பரேட் கம்பெனியான யூடிவி வந்து டிஸ்னியோட பார்ட்னர் பண்ணேன். ஆக்சுவலாக டிஸ்னி தான், வால் டிஸ்னி தான். ஸோ இன்டர்நேஷ்னலாக அதுக்கு ஒரு என்வரன்மெண்ட் ஒன்று இருக்குது, அது எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா நான் அந்த படத்தை யூடிவி எடுத்துகிட்டு பண்ணேன். அதையும் நான் எப்படின்னா ஃபஸ்ட் காப்பின்னு ஒரு மெத்தடில் பண்ணேன். ப்ரொடியூஸ் சொன்னேன் அப்படின்னா ஃபஸ்ட் காப்பி எப்படின்னா அந்த டீம், இந்த ஆர்டிஸ்ட்டு, நான் டைரக்டர், இந்த ஸ்டோரி லைன், பட்ஜெட் அவங்க கொடுத்துருவாங்க, படத்தை எடுத்து நான் கொடுத்துருவேன். ஸோ படம் எடுக்கிறதுல இந்த நான் தான் முடிவு பண்ணணும், எது செட்டுங்க எது எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணணும். அப்படியே ஒரு ஸ்கீமில் பண்ணேன். ப்ரொடக்ஷன் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்ணுற படங்கள் நிறைய. ஆனால் இப்படி இருக்கிற ப்ராஜெக்ட் இப்படி ஆச்சு. அதில் யார்ட்டையும் நான் போய் கேட்கல. ஆர்டிஸ்ட்டும் எனக்குமான ரிலேஷன் தான். இன்னொரு எனக்கு ஒரு இது, அதில் இந்த ஃபீமேல் கேரக்டருக்கு இன்னொரு மேல் கேரக்டர் கொடுத்தோம்னா படம் இன்னும் பயணமாக இருக்கும். நான் ஆசைப்பட்டது ஒருத்தர் ஆசைனா இல்லை தெரியல. இல்லை நான் படம் பார்க்கும்போது நான் அது மேலே ஃபீல் பண்ணேன். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஃபிமேலே இல்லை, ஃபிமேல் கூட இருந்துருக்கணும் அப்படின்னு தான் கேட்பேன். ஏன்னா மேல் ரெப்ரஸன்டேஷன் 3 பேர் இருக்காங்க, ஒரு ஃபிமேல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும். அதுதான் கரெக்டு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து சமூகத்துக்கு வந்து சரிபாதி பெண் இருக்காங்க. பெண்ணோட பிரதிநிதித்துவம் உள்ளே இல்லைன்னா அவளை ஒரு பெண்ணால் ஐடென்டி பண்ணிக்க முடியாது, கனெக்ட் பண்ணிக்க முடியாது, அவளுக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நடந்திருக்கு. படம் த கிரேட் எஸ்கேப்னு ஒரு படம், ஃபிமேல் கேரக்டரே இல்லை ஒரு படம், அது ஒரு ரியல் ஸ்டோரி, அப்படியே நடந்திருக்கு.